என்னது ஃப்ரூட்ஸ் வச்சு கொழுக்கட்டையா? ஆமாங்க, இன்றைக்கி நான் பைனாப்பிள் வச்சு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பைனாப்பிளை பொடியாக நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ண பைனாப்பிளை ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 முழி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காயை சேர்த்து ஸ்லோவாக வச்சு நம்ம அதை வதக்குறோம். தேங்காய் வந்து ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கடுத்தது நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறோம். இந்த வெல்லம் கரையிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பைனாப்பிளை அதில் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம வெல்லம் வந்து கம்மியாக சேர்த்துருக்குறோம். இதில் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சுக்குத்தூள் எதுக்காக சேர்க்குறேன்னா, நம்ம இனிப்பு சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும், நல்லா செரிமானமாக ஆகும். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.